மகிமை உண்டாகட்டும். இந்த வேத பகுதி நமக்கு வேத சத்தியங்களை நமக்கு மிகவும் தெளிவாக போதிக்கிறதை நாம் அறிவோம். நம்ம ஆண்டவரிடத்தில் அன்பா இருக்கிறோமா என்று கேட்டால் எல்லாருமே ஆமா உண்மைதான், என்னை விட என் குடும்பத்தில் யாரும் ஆண்டவர்கிட்ட அன்பா இல்லை அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணுவோம். இந்த விதத்தை தியானிக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு சில நிருடல்கள் வந்தது. இது எப்படி? ஏன்னா அந்த அளவுக்கு வேத சத்தியங்கள் ரொம்ப ஆழமா இருக்கிறது. அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். இந்த வேத வசனங்களை தியானிக்க ஆண்டவர் உதவி செய்தார். அதனாலதான் பேதர்கிட்ட ஆண்டவர் கேட்டாரு, நீ அன்பா இருக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் பேதர்கிட்ட ஆண்டவர் கேட்டார். ஆமா ஆண்டவரே. ரெண்டாவது தடவை கேட்டார், அன்பா இருக்கிறியா? ஆமா ஆண்டவரே. மூணாவது தடவை கேட்கும் பொழுது அவனுக்குள்ள தெரிஞ்சிச்சு ஏதோ ஒண்ணு இருக்குது நம்ம கிட்ட. அதனாலதான் ஒத்துக்கிட்டான், உமக்கு தான் ஆண்டவரே தெரியும். ஆமென். எல்லாரும் ஆண்டவர்கிட்ட அன்பா தான் இருக்கிறோம். உண்மையான அன்பு என்ன என்பதை இயேசு கூட அநேகர் பிரிந்து போனதுக்கு இதுவும் ஒரு காரணம். ஆண்டவரோடு கூட அநேகர் இல்லாத போனதுக்கு உபதேசம் கடினம் என்பதுக்கு இது ஒரு காரணம். இந்த உபதேசமும் கொஞ்சம் கடினம் தான். ஆமென். ஆனா அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனை தான் ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார்னு வசனம் சொல்லுது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இந்த காலை வேளையில இந்த வசனங்களை நாம தியானிக்கும் பொழுது உங்கள் இருதயம் கொஞ்சம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளுகிறதா இருக்கணும். அப்பொழுதுதான் இதனுடைய சாராம்சம் நமக்கு புரியும். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இந்த உலகத்துல இயேசுவை அநேகருக்கு பிடித்தது காரணம் என்னன்னா, அவர் இந்த உலகத்துல செலுத்தின மெய்யான அன்பு. அப்ப உண்மையான அன்பு நான் இயேசு கிட்ட இருக்குதா, நான் உண்மையா இயேசுவை நேசிக்கிறேனா என்பதுக்கு இது ஒரு அடையாளம். ஆமென். நம்ம இழக்கிறோம், தியாகம் பண்றோம், பிரயாசப்படுறோம். இதெல்லாம் காட்டிலும் இந்த வேத வசனத்தில் இருக்கிற ஆழமான சத்தியங்கள் ரொம்ப அவசியம். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன்னா இந்த உலகத்துக்கு அவர் காட்டின அன்பு, ஆமென், நம்மை பிடிக்காத போன காரணம் நாம் சுயநலமாய் காட்டின அன்பு. இயேசு எல்லாருக்கும் பிடிச்சது காரணம் என்ன? எல்லாருமே அன்பா இருந்தார். நம்மளும் எல்லாருக்கும் பிடிக்காத காரணம் என்ன? நம்ம சுயநலமான அன்பா இருக்கிறோம். அதான் உண்மை. ஆமென். இயேசுவை பிடிக்கணும்னா என்னை எல்லாருக்கும் பிடிக்கணும். என்ன ஒரு பர்டிகுலர் கூட்டத்துக்கு மட்டும் பர்டிகுலர் நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒரு சிலதான் நம்மளுக்கு பிடிக்கும். ஆமென். அது எப்பயுமே நம்ம பாசிட்டிவ் எடுத்து போய், இல்லை நான் ஆண்டவர் சேவிக்கிறேன் அதனால என்ன பிடிக்காது, ஒரு கட்டத்தில் உண்மையா இருக்கலாம். ஆனாலும் இயேசுவை சேவிக்கிற நம்முடைய வாழ்க்கை எல்லாருக்கும் அன்பின் வெளிப்பாடா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் மேல் உண்மையான அன்பு நான் வைக்கிறேனா என்று நான் வைக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த வேத தியானங்களை சற்று கவனமாக கேட்கும்படி அன்போடு கேட்கிறேன். அல்லேலூயா. அப்ப இந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நாம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இயேசுவை என் தெய்வம் என்று ஏற்றுக்கொண்ட நான், அவர் சொன்ன இந்த உபதேசம், ஆண்டவர் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது தம்மை அழைத்த பிள்ளைகளை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த உபதேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இயேசுவையும் அவர் ராஜ்யத்தும் மையமாக கொண்ட சில கண்ணியமான மதிப்பீடுகள் நாம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நமக்கு ஒரு கண்ணியமான மதிப்பீடுகள் இந்த உலகத்துல வேண்டும். ஆமென். அதுதான் உபதேசத்தின் அடிப்படை. அல்லேலூயா. என்பதை காட்டுகிற வழியில தான் இந்த இடத்துல 4 காரியத்தை ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆமென். தம்மை பின்தொடர வேண்டும் என்று பிள்ளைகளிடத்தில் ஆண்டவர் இதை சொன்னார். நீங்கள் இயேசுவை பின்தொடர வந்திருக்கிறீர்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ள வந்திருக்கிறீர்கள். அப்ப இயேசுவை ஏற்றுக்கொண்டு பின்தொடர வாழ்கிற உங்கள் வாழ்க்கையில ஒரு 4 காரியங்களை அதான் ஆண்டவர் சொல்றார், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். அல்லேலூயா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். What is possible? Amen. Love your enemies. நம்முடைய சத்துருக்களை ஆண்டவர் சேவிக்க, அதாவது நேசிக்க சொல்லுகிறார். ஆமென். சத்துருக்களை என்ன பண்ணணுமா? சிநேகிக்கணுமா. ஆமென். அவர்கள் மேல் செலுத்தும் உணர்ச்சி வசப்பட்ட அன்பு அல்ல. அதோ அவங்களுக்கு ஏதோ நடந்துச்சு, ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, உணர்ச்சி வட்டப்பட்ட அன்பு அல்ல ஆண்டவங்க சொல்லுகிறதை. அல்லேலூயா.
அவர்கள் ரட்சிக்கப்படவும் நித்திய ஜீவனை அடையும்படியாய் காட்டுகிற அன்பை தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். ஆமென். ஏன் சத்துருவை சிநேகிக்க சொல்லுகிறார் என்றால், அவங்கிட்ட நான் எதை எதிர்பார்க்கிறது அல்ல, இல்ல அவங்கிட்ட என்கிட்ட எதை வர வேண்டியது அல்ல. அவன் ரட்சிக்கப்பட வேண்டும், அவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும். அதனாலே இயேசு அவனை சிநேகிக்க சொல்லுகிறார். உன் சத்துருவை சிநேகி. ஆமென். நிறைய இடத்துல நமக்கு சத்துரு இருக்கிறாங்க. நம்ம வேலை செய்யற இடத்துல இருப்பாங்க, நம்ம வசிக்கிற பகுதியில் இருப்பாங்க, நம்ம குடும்பத்தில் இருப்பாங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, வீட்டாரே நமக்கு சத்துருன்னு சொல்லுகிறது. ஆமென். சபைகளிலும் இருப்பார்கள், அதுக்கு எந்தவித விதிவிலக்கும் கிடையாது. ஆமென். அப்போ ஆண்டவர் சொல்றதா, உன் சத்துருவை என்ன பண்ணு, சிநேகி. சிநேகம் என்பது அவர்கள் தீமை செய்யும் பொழுது நான் போய் அருகாமையில் நிற்பது அல்ல. சத்துருவை சிநேகிக்கணும், அவன் என்ன வேணா பண்ணுவாங்க, நான் போய் கூட நின்னுக்கணுமா? அது ஆண்டவர் சொல்லல, அப்படி சொல்லல. ஆமென். அவன் நிற்கிற இடத்துல நிற்பதல்ல என் சிநேகம். என் ஃப்ரெண்டா இருந்தா அவன் எங்க வேணா நிற்பான், நானும் எங்க வேணா போய் நிற்கலான்றது சிநேகம் கிடையாது. ஆமென். அது ஆண்டவர் கொடுக்கிற சிநேகம் அல்ல. இங்க ஆண்டவர் சொல்லுகிற நோக்கம் என்னவென்றால், அவன் நிற்கிற இடத்துல நிற்பதல்ல, அவன் அதை செய்யும் பொழுது கண்டிக்கிறதும் ஒரு சிநேகம் தான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. அப்போ அவனை திருத்துவதில் இது அடங்குது. சத்துருவை சிநேகிக்கிறது என்பது அவன் மேலே அன்பு செலுத்துவதோடு மட்டுமல்ல, அவன் அந்த இடத்துல திருத்த வேண்டியதும் என்னுடைய கடமையா இருக்கிறது. ஆமென். இயேசு தேவாலயத்திலே போகும்பொழுது அவர் அங்க இருக்கிற காரியங்கள்லாம் பார்த்து சாட்டை எடுத்து என்ன பண்றார், ஒரு விளசுறார். ஆலயத்திலே அந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியம் இருந்தது உண்மைதான். ஆனா அது எக்ஸ்ட்ரீமா போச்சு. அந்த நாட்களில் பலி செலுத்த வரும் பொழுது எல்லாத்தையும் அவங்க ஆலயத்தில் வைப்பாங்க. ஆடுகள், மாடுகள், கோழி, ஏன்னா அவங்க கொண்டு வருவாங்க. அவங்க கொண்டு வர நேரத்தில் அந்த அவங்க டிராவல் பண்ற பிரயாணத்தில் அது என்ன ஆயிடும்னா கொஞ்சம் சீக்காயிடும். அந்த சீக்கானதை பலி கொடுக்க மாட்டாங்க. அதனாலே அவங்க பலிகளை வைத்திருப்பது அந்த நாட்களில் இயல்புதான். காசுக்காரர்கள் அங்க இருந்தது இயல்புதான். ஏனென்றால் ரோமர்கள் வருவார்கள், யூதர்கள் வருவார்கள், எல்லா விதமான அங்கே வரும்பொழுது அங்க இருக்கிற அங்க எப்படி நம்ம இப்போ மணி எக்ஸ்சேஞ்ச் பண்றோமோ அந்த போல அந்த இடத்துல காசை கொடுத்துட்டு அந்த காசை வாங்கி பலிபீடத்தில் கொண்டு போவாங்க. இதெல்லாம் அந்த நாட்கள் நடந்தது உண்மைதான். ஆனால் அது எக்ஸ்ட்ரீமா போச்சு. அவன் அதுக்கு மட்டுமே அதை மாத்திட்டான். அவன் நான் உண்மையான பலியை கொண்டு வந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான், இல்ல இது ஏத்துக்க மாட்டோம், நீ என்ன பண்ணு, இப்ப நம்ம ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்னதான் கொண்டு போனாலும் இல்ல இது சரியில்லை வேற கொண்டு வருவான். அந்த மாதிரி தான் அன்னைக்கு நடந்தது. அவன் என்னதான் பலியை நல்லா கொண்டு வந்தாலும் அவன் என்ன பண்ணிட்டான், இல்ல இந்த பலியை நான் ஏத்துக்க மாட்டான், இங்க வாங்கி செலுத்து அப்படின்ற ஒரு காரியத்தை உள்ள கொண்டு வந்த உடனே அப்ப இது என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் விலையா எல்லாம் மாறினது. ஆலயத்தின் தன்மை என்று மாறி அந்த இடத்துல நான் விலை கொடுத்தால் தான் உள்ள போகும் என்ற ஒரு நோக்கம் வந்ததுனால தான் ஆண்டு அந்த இடத்துல சாட்டை எடுக்க ஆரம்பிச்சார். சும்மாலாம் ஆண்டு சாட்டை எடுக்கல, அந்த இடத்துல எல்லாமே இருந்தது உண்மை. ஏன்னா அந்த நாட்கள் ஆலயத்தில் எல்லாமே இப்போ எப்படி நம்ம சர்ச்சுக்கு போனா அங்கே என்ன பண்ணலாம், புக்ஸ் விற்கிறாங்க, பாட்டு புக்கு விற்கிறாங்க, இதெல்லாம் விற்கிறாங்க. வெளியே வச்சுட்டு நீங்க இதை வாங்கினா தானே நீங்க உள்ள போனோம்னு சொன்னா என்ன ஆகும், கோபம் வரும். அதை தான் அன்னைக்கு நடந்தது. நீங்க இந்த பலியை வாங்கிட்டு தான் உள்ள போய் ஆகணும் தேவாலயத்துக்குள்ள அப்படின்ற மாதிரி தான் ஆண்டவருக்கு இஷ்டம் கோவம் வந்தது. எல்லாத்தையும் அவர் போட்டு கழுத்து போட்டார். ஆமென். அப்ப இது ஆண்டவர் திருத்துறது, அங்க இருந்து அவங்களை திருத்த ஆரம்பித்தார். ஆனா திருப்பி தான் நடந்தது. ஆண்டவர் ஆலயத்தை சுத்திகரிச்சு போயிட்டு ஆனா திருப்பி அது நடந்து கொண்டுதான் இருந்தது என்பது வேதத்தினுடைய ரகசியம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நான் சத்துருவை நான் சிநேகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லி இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிநேகித்தார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 1 வாசிக்கணும். ஒரு நிமிஷம் இருங்க. 8வது வசனம் வாசிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆமென். அல்லேலூயா. இதெல்லாம் பார்க்கிறோம். அழைப்பு ஒரே ஒருவனுக்கு தான். அழைப்பு யாருக்கு? ஆபிரகாம் தான் அழைப்பு. அவன் அழைப்பு பெற்று தான் கர்த்தரிடத்திலிருந்து வெளியே வரான். அப்ப அவனோடு கூட அவன் தகப்பன் இணைந்தார்கள், லோத்து இணைந்தான், குடும்பம் எல்லாம் இணைந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அழைக்கப்பட்டவன் யாரு? ஆபிரகாம் மட்டும்தான் அழைக்கப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவனோடு இணைந்து இவனும் வந்தான். அதன் நிமித்தம் இவனும் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆமென். ஆனா பாருங்க, அழைக்கப்பட்டவனுக்கு முன்னுரிமை லோத்து கொடுக்கல. இவன் நிமித்தம் தான் கானானுக்குள்ளே போறாங்க எல்லாம். இவன் நிமித்தம் தான் ஆசீர்வாதத்தை நோக்கி போறாங்க. ஆனா அவனுக்கு
ஒரு ஒரு பிரச்சனை வருது, அங்க 2 பேருக்குள்ள என்ன ஆகுது, ஒரு வாக்குவாதம் வருது. நேச்சுரலா என்ன பண்ணிருக்கணும், எப்பா உன் நிமித்தம் தான் நாங்க வந்தோம், நீ என்ன சொல்லு நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய லோத்து என்ன பண்ணான், வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்ப ஆபிரகாம் வரான், எப்பா ஏன் இது நடக்குது, நம்ம சகோதரர்கள், உனக்கு என்ன வேணும் எப்படின்னு சொல்லி ஆபிரகாம் கேட்கும் போது அவன் என்ன பண்றான், நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன், நீ இடதுபுறம் போனா நான் வலதுபுறம் போறேன், தாராளமா போ அப்படின்னா. ஆமென். ஆனா அதை லோத்து இல்லாமல் நீங்க இங்க சொல்லுங்க அங்க போறேன்னு சொல்லி இருக்கணும். ஏன்னா சாராம்சமே ஆபிரகாம் தான். ஆபிரகாமை சார்ந்து தான் இதனுடைய டிராவல் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆனா ஒரு இடத்துல ஆபிரகாமை சார்ந்து கர்த்தர் ஆசீர்வதிக்கிற எல்லாத்தையுமே ஆசீர்வதிச்சுட்டே வரார். அப்போ மந்த பெருகுது, மந்த பெருகி அந்த இடத்துல அவங்க இல்லாமல் போக வேண்டிய அந்த இடத்துல கூட்டி, இப்ப நம்ம ஃபுல்லா இப்போ ஒரு சர்வீஸ் அந்த என்ன ஆகுது, ஃபுல் கிரௌட் வருது. அப்ப அதை நம்ம பண்ண முடியாத, பிள்ளைங்களை மேலே ஏற்று எல்லாத்தையும் மாத்திரம் உட்கார வைக்க முடியல. அப்ப இதை பார்த்த ஆபிரகாம், இல்லப்பா இது தாங்கல, நீ என்ன பண்ணு, எங்க போகணுமோ போ அப்படின்னா. அப்ப கூட என்ன சொல்லிருக்கலாம், இல்ல நீங்க எங்க சொல்லுங்க நான் போறேன், ஆமென் அப்படின்னு சொல்லல. என்ன பண்ணான், தன்னுடைய கண்களுக்கு ஆசீர்வாதமான சோதம் கொமோராவை நோக்கி பார்க்கிறான். செழிப்பான தேசம், அது வேதம் எப்படி சொல்லுது, கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் ஏதேனை போலவும் அது இருக்கிறது என்று வசனம் சொல்லுகிறது. அப்ப அப்படிப்பட்ட இடத்துக்கு அவன் தேடி போறான். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப பாருங்க, அவங்கிட்ட இருந்த அன்பு, ஆமென், என்னாலதான் அவனுக்கு கிடைச்சுன்னு சொல்லி என்ன பண்ணல, அவனை வெறுமையா கூட அனுப்பல, எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அனுப்பல. ஆபிரகாம் எடுத்துட்டு போ, எல்லாத்தையும் என்ன பண்ணு, எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் என்ன நல்லா சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு, அந்த அன்பு தன் சகோதரன் தானே. ஆமென். நீ சகோதரருக்குள்ளதான் இருக்கிற பிரச்சனை பெருசா இருக்குது. ஆமென். இன்னைக்கு நடக்கிற போராட்டங்கள், அல்லேலூயா, சொத்து ஒரு வீட்டில் இருந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்குள்ள என்னதான் சண்டைகளும் போராட்டங்களும் அதிகமாகுது. நம்ம குடும்பம் தானே, நம்ம பேசி தீர்த்துக்கிட்டா என்ன அப்படின்ற ஒரு எண்ணம் என்ன இல்லை இன்னைக்கு உலகத்துல இல்லை. ஆனா அந்த நாள்ல முடி பண்ண ஆபிரகாம் என்ன பண்ணா, எப்பா என்ன எடுத்துட்டு போ, எங்க போறப்போ உனக்கு எனக்கு எந்த பக்கம் போகணுமோ தாராளமா அந்த பக்கம் போ. ஆமென். நீ எங்க போறதுக்கு ஆப்போசிட்டா நான் போறேன், என்ன பண்ண மாட்டேன், உன் ஆசீர்வாதத்தை நான் தலையிட மாட்டேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு விலைக்கரத்தை ஆபிரகாம் அங்க செலுத்துகிறான். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதோடு கூட முடியல. சரி இவன் போயிட்டான், இவன் போய் நல்ல சந்தோஷமாய் வாழ முற்படுகிறான். அப்ப சொல்லுது, சோதம் கோமரா பட்டணம் மிகுந்த வேதனையான பட்டணம் என்று வசனம் சொல்லி முடிக்கிறது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 14ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிக்கும் பொழுது, சகல பொருட்களையும் திருப்பி கொண்டு வந்தான், தன் சகோதரனாகிய லோத்தையும் அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். இந்த அதிகாரத்துல வாசிக்கிறோம், இவன் நல்லா போயிட்டான், என்ன ஆயிட்டான், நல்லா போய் வாழ ஆரம்பிச்சிட்டான். ஒரு கட்டத்துல அவன் மேலே யுத்தம் செய்து அவன் சகோதரன் எல்லாம் பிடிச்சிட்டு போயாச்சு. ஆமென். எல்லாம் பிடிச்சிட்டு போயாச்சு. இது அவன் கேள்விப்படுற, ஆபிரகாம் கேள்விப்படுன்னு என்ன பண்றான், நாசமா போனவன போ எங்கனா அப்படின்னு சொல்லல. என் சகோதரன் மேல என்ன பண்றான், யுத்தம் கொண்டு வந்துட்டான். 300 ஆட்களை சேகரிக்கிறான். யுத்தம் பண்ற ஆட்களை சேகரிச்சுட்டு லோத்தை மீட்கும்படியாய் போகிறான். ஆமென். அவன் சத்ருவாதான் மாறினான். ஒரு கட்டத்துல பிரிச்சுட்டு போக தான் முயற்சி பண்ணான். அல்லேலூயா. ஆனா அவனுக்கு ஒரு வேதனை வந்த உடனே எல்லாத்தையும் தன்னுடைய மந்தையெல்லாம் ஓரம் கட்டிட்டு யாரை யுத்தம் பண்ணவங்க எல்லாரையும் கூட்டிட்டு என்ன பண்றான், சோதம் கொமோராவுக்கு போயிட்டு அங்க இருக்கிற யாரெல்லாம் பிடிச்சிட்டு போனானோ தன்னுடைய சகோதரனை, மனைவிகளை, பிள்ளைகளை, ஆடு மாடுகளை எல்லாவற்றையும் திருப்பிக்கிட்டு வரான். ஆமென். அவன் எப்படின்னா போட்டோம் என்று விட்டுட்டு அவன் என்ன பண்ணல, போகல. அவன் சொல்றான், நாம சகோதரர்கள். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இப்படி நம்மிடத்திலிருந்து பறிக்கப்பட்டது அநேகமா இருக்கலாம். ஆமென். ஆனாலும் அவர்களை நம்மாலே சிநேகிக்க முடிகிறதா? உங்க கூட பிறந்தவங்க உங்க கூட சண்டை போட்டுட்டு ஏதாவது எடுத்துட்டு போயிருக்கலாம், உங்களை அவர்களால் சிநேகிக்க முடிகிறதா? அவனுக்கு ஆபத்துனா அவனுக்கு தேவைதான், இதுக்கு மேலே வேணும், அவனுக்கு அவஸ்தைப்படட்டும் அப்படின்னு சொல்லுகிறோமா? இல்லை போய் உதவி செய்ய வேண்டிய என்ன நமக்கு வருகிறதா? சத்ருவை
சிநேகியுங்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவினுடைய உபதேசங்களிலே இது கொஞ்சம் வித்தியாசமானதா இருந்தது. எப்படிங்க, எனக்கு விரோதமா பண்றான்னு தெரியுது, நான் எப்படி அவங்ககிட்ட போய் நான் சிநேகிப்பேன், எப்படி நான் அவனை ஏற்றுக்கொள்வேன்னா, நீங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அவனை ஏற்றுக்கொள்ளாத நீங்கள், வேதம் சொல்லுது, ஆயக்காரனா இருக்கிறீர்கள், பரிசேயனா இருக்கிறீர்கள், தேவனுடைய பிள்ளையா நீங்க இல்லை. வேதம் சொல்லுது, உங்களை சிநேகிக்கிறவனே நீ சிநேகித்தால் ஆயக்காரனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம், பரிசேயனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம், நீ தேவ பிள்ளையா இருக்கிறியே என்று வசனம் சொல்லுகிறது. ஆமென். நம்ம சிநேகிக்கிறவங்களை ஈஸியா சிநேகிச்சிருவோம் பாருங்க. ஆமென். ஏதோ ஒரு நல்லது கெட்டதுன்னா நமக்கு தெரிஞ்சவங்களை மட்டும் சிநேகிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோம், தெரியாதவர்களையும் முகமறியாதவர்களையும். ஆமென். இல்ல, எனக்கு அவன் துரோகம் பண்ணான்னு எனக்கு தெரியும், ஆனாலும் அவனை சிநேகிக்க என்னால முடிகிறதா என்பதை நாம கொஞ்சம் சற்று யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. இதனாலதான் இயேசுவின் உபதேசத்தை கேட்க ஒரு சிலர் முன் வரவில்லை. ஆமென். என்னங்க இதெல்லாம் எப்படிங்க கடைபிடிக்க முடியும் அப்படின்னு அன்றைய நாட்களிலே, ஏன்னா இயேசு எப்போ அவங்கள டிராவல் பண்ணி உருவாக்க ஆரம்பிச்சாரோ, முத போதனை அப்பதான் ஸ்டார்ட் பண்றாரு. மலையில உட்காந்து என்ன பண்றாரு, சொல்லிக்கிட்டே வர்றாரு ஒன்னொன்னுத்தையும். அது வரைக்கும் சரியா வந்தது, ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு மேல கொண்டு போறார். அந்த டைம்ல தான் ஒரு இடர்கள் வருது. ஆமென். சத்துருவை எப்படி சிநேகிப்பது என்பது ஒரு எண்ணம் நமக்குள்ள வருது. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. இப்ப பாருங்க, அவன் யுத்தம் பண்ணி அவன் இல்லாம போட்டோம் பரவாயில்லன்னு நினைக்காம அவன் என்ன பண்றான், இப்ப சிநேகிக்கிறான். அவனை போய் அவனுக்காக நின்று யுத்தம் பண்ணி அவனை மீட்டு கொண்டு வந்து அவன்கிட்ட அவன்கிட்ட கொடுத்து திரும்பி என்ன பண்றான், அவன் வேலையை பார்க்க போறான். அவனாலதான் முதல்ல பிரச்சனையே வந்தது, அவனாலதான் கர்த்தருடைய வார்த்தை அவன்கிட்ட வரல, அவனாலதான் அவனுடைய பிரயாணம் தடைப்பட்டது, அவனாலதான் கர்த்தருடைய வார்த்தை தடைப்பட்டது, எல்லாமே ரைட்டு தான். ஆனா அவனுக்கென்று ஒண்ணு வந்த உடனே அவன் சத்துருவா என்று அவனை பார்க்கல, நாம் சகோதரர். ஆமென். நாம் சகோதரர் என்று போய் அவனுக்காக நின்றதை நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம கூட பிறந்தவங்களா இருக்கட்டும், பிறக்காதவங்களா இருக்கட்டும், பிறக்காதவங்கள கூட பிறந்தவங்களுக்கு தான் இன்னைக்கு பிரச்சனை அதிகமா இருக்குது. அல்லேலூயா. நல்லா வீட்டாரி சத்துரு என்று சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா தாவீதுக்கு அது நடந்தது இல்லையா? 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். ராஜா யோவாபையும் அபிசாயையும் ஈத்தாயையும் நோக்கி, பிள்ளையாண்டனாகிய அப்சலோமை என் நிமித்தம் மெதுவாய் நடப்பியுங்கள் என்று கட்டளையிட்டான். இப்படி ராஜா அப்சலோமை குறித்து அதிபதிகளுக்கெல்லாம் கட்டளையிட்டதை ஜனங்கள் எல்லாரும் கேட்டிருந்தார்கள். ஜனங்கள் வெளியே இஸ்ரவேலருக்கு எதிராக புறப்பட்ட பிற்பாடு எப்ராயிம் காட்டிலே யுத்தம் நடந்தது. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீதின் சேவகருக்கு முன்பாக முறியடிக்கப்பட்ட அங்கே அன்றைய தினம் 20,000 பேர் மடியத்தக்கதாக பெரிய சங்காரம் உண்டாயிற்று. அப்சலோம் யாரு? தாவீதினுடைய மகன். அப்சலோம் தகப்பனுக்கு கீழ்பட்டு இல்ல, மாய்மாலக்காரனா இருந்தான். அப்படிதானே? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தன் தகப்பனுக்கு விரோதமாக எழும்பினான். இதை உணர்ந்து கொண்ட தாவீது ராஜபாரத்தை விட்டுட்டு வெளியே போயிட்டான். ஆமென். எல்லா யுத்தம் பெருக்குது, யுத்தத்தின் எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க. அப்ப அப்சலோமை கொல்லும்படியாய் 2 பேர் முன்னாடி, ஒன்னு யோவாப் தலைமையில போறான், ஆமென், இன்னொன்னு அபிஷாய் தலைமையில போறான். 2 பக்கமும் ஆண்டு பிரிக்கும் பொழுது தாவீது சொல்லி அனுப்புறான், என்ன நிமித்தம் என் பிள்ளை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மெதுவா நடத்துங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா யோவாப் எப்ப மாட்டுவான்னு காத்துக்கிட்டு இருக்கிறான். அப்சலோம் மாட்டினா அங்கேயே அவனை காலி பண்ணணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கிறான். ஆனா தாவீது சொல்லி அனுப்புறான், கொஞ்சம் மெதுவா நடத்துங்க என் பிள்ளைய, அவனாலதான் துரத்தப்பட்டேன், அவனாலதான் காடு மேடா தெரியுறேன், அவனாலதான் இவ்வளவு வேதனை, ஆனா அவன் பிடிக்கப்பட்ட எப்படி நடத்துங்க, கொஞ்சம் மெதுவா நடத்துங்க, கொண்டு போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது யுத்தம் நடந்துகிட்டே இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப அவனும் அவன் கையில கொடுக்கப்படுறான். யோவாப் சொல்லுகிறான், அவன் ஏன் விட்டுட்டு வந்த, அவன் மாட்டின உடனே அவன் சாவடிக்கல போட்டிருக்கணும்,
இல்லையே, ராஜா சொன்னாரே. ஆமென். என் நிமித்தம் என் பிள்ளைய மெதுவா நடத்துங்கன்னு ராஜா சொன்னாரே என்று அவன் சொல்லுகிறான். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை நமக்கு தீமை செய்தவர்கள் நம்ம கையில கொடுக்கும் பொழுது நம்ம என்ன செய்றோம்? மொத்தமா கக்குன விஷத்தை அப்படியே வெளியே கொண்டு வந்து ஒரே கொத்து தான். ஆமென். அதோட எழுந்துக்கவே கூடாது. அல்லேலூயா. இத்தனை வருஷமா காட்டின பகையெல்லாம் ஒரு சான்ஸ் வந்தா போதும், ஒரே கொத்து எகிரி. அல்லேலூயா. அடிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றது? சரி பார்த்துக்கலாம் அப்படின்றது இல்லை. ஆமென். அடிக்க வாய்ப்பு கிடைச்சாலும் அடிக்காமல் இருப்பதுதான் இயேசுவின் பிள்ளைக்கு அழகு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. 18:29 வாசிங்க. அப்பொழுது ராஜா ஆ, பிள்ளையாண்டானாகிய அப்சலோம் ஆ, சுகமாய் இருக்கிறானா என்று கேட்டதற்கு ஆ, அகிமாஸ் யோவாப் ராஜாவின் வேலைக்காரனையும் ஆ, உம்முடைய அடியானையும் ம், அனுப்புகிற போது ஆ, ஒரு பெரிய சந்தடி இருந்தது, ஆ. ஆனாலும் அது இன்னதென்று தெரியாது என்றான். அப்பொழுது ராஜா, நீ அங்கே போய் நில் என்றான். அவன் ஒரு பக்கத்தில் போய் நின்றான். ம், இதோ கூஷி வந்து, ம், ராஜாவாகிய என் ஆண்டவனே, ஆ, நற்செய்தி இன்று ஆ, கர்த்தர் உமக்கு விரோதமாய் எழும்பின எல்லாரின் கைக்கும் ஆ. உம்மை நீங்களாக்கி நியாயம் செய்தார் என்றான். பாருங்க, எத்தனை தடவை நடந்தாலும் அவனுடைய ஒரே என்ன தெரியுமா? என் பிள்ளை எப்படி இருக்கிறான்? யுத்தம் ஜெயிச்சுதா? நீங்க ஜெயிச்சிங்களா? எல்லாம் முடிஞ்சுதா? ஆனா கேட்கல. பிள்ளையாண்டா எப்படி இருக்கிறான்? சுகமா இருக்கிறானா? அவன் நல்லா இருக்கிறானா? அவன் எப்படி இருக்கிறான்? தன் சத்துரு எப்படி இருக்கிறான் என்பதை தான் விசாரிக்க முற்படுகிறான். ஆமென். இல்ல, அவன் செத்துட்டான்னு சொன்ன உடனே யுத்தம் ஜெயித்த சந்தோஷத்தை விட இவனுக்குள்ள வந்த பெரிய துக்கம் என்ன? மகனே அப்சலோமே, என் மகனே அப்சலோமே, என் மகனே அப்சலோமே என்று கலங்கி கொண்டு போராடி கொண்டிருக்கிறான். இதை பார்த்த ஜனங்களுக்கு எல்லாம் யுத்தம் ஜெயிச்சதை விட என்ன ஆயிடுச்சு? ராஜா துக்கமா இருக்கிறாரு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்றதான ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ள வந்தது. அப்ப யோவாப் வந்து நிக்கிறான். நீ ராஜாவா? இன்னைக்கு எங்க உன் மகன் இல்லாமல் நாங்க செத்தா நல்லா இருந்திருக்குமா? அப்படி என்று பேசி அவனை கொஞ்சம் சமாளித்து கொண்டு வந்து மறுபடியும் அவன் என்ன பண்றான்? அரண்மனைக்குள்ள போகிறதுக்கு வழியை கொண்டு வரான். அவன் யுத்தம் ஜெயிச்சது அவனுக்கு சந்தோஷம் இல்லை, தன் பிள்ளை செத்து போயிட்டான். ஆமென். சத்ருவா இருந்தவன் தான், தாவீதினுடைய மேன்மை கெடுத்தவன் தான், தாவீதை கொல்ல பார்த்தவன் தான். ஆமென். ஆனாலும் ஒரு நாளும் தாவீது அவனுக்கு எதிராக என்ன பண்ணல? தாவீது எதிராக இருந்தா நிக்கிறதுக்கு யாருக்குமே வலிமை கிடையாது. ஏன்னா இவனுக்கு ஒருத்த ஆலோசனை சொன்னான், இன்னைக்கு தாவீது தனியா தான் இருப்பான், போட்டு தள்ளிடலாம் வா அப்படின்னு சொல்ல. ஊசான்னு ஒருத்தவங்க சொல்றான், உன்னுடைய தகப்பன் யுத்த புருஷன், நீ நினைக்க மாதிரிலாம் அவர் இருக்க மாட்டாரு, அவர் தனியா தான் இருப்பாரு, அவர் எதிர்க்க யாருக்கும் தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்றான். ஆனால் இப்படிப்பட்டவன் சாகும் பொழுது அவனுடைய உள்ளம் பதைக்கிறது. என் மகன் செத்துட்டானே, என் மகன் செத்துட்டானே. செத்ததுக்கு அப்புறம் நீங்க யோசிச்சு என்ன பிரயோஜனம்? நான் செத்தாலும் அவங்க மூஞ்சில முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல, இந்த ரத்த பழிய கத்தரை மட்டும் தான் கேட்பார். ஆமென். செத்தாலும் அல்லேலூயா. நிறைய பேர் சொல்றதை நான் கேட்டிருக்கிறேன் இதை. அல்லேலூயா. நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளா என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். சத்துருதான், ஆனாலும் அவர்களை சிநேகிக்க ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். அல்லேலூயா. சத்துருவை சிநேகிக்க இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று தன் வாயின் போதனைகளிலிருந்து கர்த்தர் இதை பேசிக் கொண்டிருக்கிறார். நான் உனக்கு இதை சொல்றேன், சத்துருவை என்ன பண்ணு? சிநேகி. ஆமென். அப்ப வீட்டாரே சத்துரு என்று எழுதப்பட்ட நோக்கம் இதுதான். அவர்கள் பாவி அல்ல, அவர்களை நியாயம் தீர்ப்பது நம்முடைய வேலை அல்ல, அவன் மனம் திரும்புவதற்காக ஜெபிப்பது நம்முடைய வேலை. ஆமென். அவனை நியாயம் தீர்த்து அவனை நரகத்துக்கு அனுப்புவது நம்மாலே முடியாது, பரலோக தேவன் அதுக்கு அதிகாரி. அப்ப அந்த சத்துருவை சிநேகிக்க தான் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார்.
தெளிவா சொல்லிட்டார், அவன் சத்துரு, சிநேகி. ஆமென். அவன் யாரு? சத்துரு, ஆனா அவனு சிநேகி. அல்லேலூயா. அவன் அழிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல தேவ பிள்ளைகளே, மீட்கப்பட வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் கர்த்தர் சிநேகிக்க சொன்னார். அல்லேலூயா. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்களும் சிநேகித்தால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்லவே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பர்டிகுலர் பர்சனோட மட்டும்தான் நான் பேசுவேன், பர்டிகுலர் நபரோட மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன், ஐக்கியம் வச்சுப்பேன், பர்டிகுலர் நபரோட மட்டும்தான் உறவாடுவேன். நீங்கள் ஆயக்காரரும் பரிசேயருமா இருக்கிறீர்கள். நீங்கள் யாரு? அப்படிப்பட்ட மனுஷனா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்க யாரு? ஆயக்காரனும் பரிசேயனுமா இருக்கிறீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா இருப்பீர்களே, ஆனால் இதை நீங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆமென். மத்தேயு 5:46. உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்களுக்கு என்ன இல்ல? கொடுத்து வாங்குறதுல என்ன இல்ல? பலன் இல்ல. நம்ம ஏன் நகை செய்யணும், நம்ம ஏன் எல்லாம் பண்ணணும்? திருப்பி அவன் செய்யாம விட்டாங்க, மூஞ்சி எப்படி இருக்குன்னு தெரியுமா? போகமாட்டேன். என்ன செஞ்சான் வந்து அவன்? ஆமென். அப்ப நீ எதுக்கு செஞ்ச? பாசத்துல செஞ்ச? பாசத்துல செஞ்ச? கண்டிப்பா இல்ல. பாசம் செஞ்சா என்ன இருக்கணும்? என்ன, ஏன் அண்ணன் பசங்க தானே, என் தம்பி பசங்க தானே, ஓ அவங்ககிட்ட இல்ல என்ன இப்போ அப்படின்னு விட்டுருப்ப. சண்டைக்கு போய் இருக்க மாட்டேன் வீட்டு வாசல்ல. எப்படி செய்யாம போலாம்? ஆமென். நீ செய்யும் பொழுது ஒரு சவரன் 22,000 ரூபாய் இருந்திருக்கும், இப்போ 1,22,000 ரூபாய். அதெல்லாம் தெரியாது, நீ செஞ்சுதான் ஆகணும். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இல்லையா? அதை நம்ம யோசிக்கவே மாட்டோம். நம்ம பண்ணா அவங்க பண்ணிடணும். ஆமென். என்ன போஷிக்க ஆண்டவர் இருக்கிறார். ஆமென். இது வரைக்கும் இந்த ஊழியத்தை வந்து ஒரு சொந்தக்காரன் கையில போய் நின்னது கிடையாது. அல்லேலூயா. எதுக்கும் எந்த பிரச்சனைக்கும் எப்படியாப்பட்ட தேவைக்கும் ஒருத்தங்க கையில போய் நின்னது ஆண்டவர் எனக்கு விடலை. ஆமென். கூட பிறந்தனா இருந்தாலும் கர்த்தர் விடலை. கர்த்தர் ஆசீர்வாதமா நடத்திட்டு இருக்கிறார். அப்ப என்னை சிநேகிக்கிறவர்களே நான் சிநேகித்தா எனக்கு என்ன பலன்? நீங்க யாரா இருக்கிறீங்க? அப்போ ஆயக்காரரா இருக்கிறீங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ நம்மை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்க நம்ம அழைக்கப்படல, உன் சத்துருவை சிநேகிக்க முடியா நீ அழைத்திருக்கிற. அது அப்பதான் நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருப்ப. ஆமென். மத்தேயு 26 அதிகாரம் 49, 50 வாசிங்க. காட்டி கொடுக்க முடியாய் வந்தவன் அவருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியுமா? யாரை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறேன்? யூதாஸ் யாரை காட்டி கொடுத்தான்? இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அப்ப ஆண்டவர் எப்படி கூப்பிடுறாரு? படுபாவி பெத்தம் அவனை அப்படியே சொன்னாரு. அவன் சிநேகிதனே. அன்றைக்கு வந்து யூத ரபிகளை முத்தமிடுவது சகஜம், அந்த நாட்கள் இருந்து அது வழக்கம். அதான் ஆண்டவர் யாரு முத்தத்தாலையா நீ ஒரு ஆண்டவரை காட்டி கொடுப்ப அப்படின்னு ஆண்டவர் கேட்டான். ஆனா அப்ப கூட சொன்ன சிநேகிதனே. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கொஞ்சம் விசுவாசியா இருக்கும் போது ஒருத்தன் ஊர்ல இருந்து ஏதோ வந்தான், வாலிப பிள்ளை. அவனை பார்த்து ஆர்வத்தில் கட்டி போய் முத்தம் கொடுத்தேன். நான் யூதாசை காட்டி கொடுக்குறியா அப்படின்ட்டான். அடப்பாவி, உன் மேல அன்புல பண்ணா இப்படி கேட்டியடா. ஆமென். சரி பரவாயில்ல, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். பாருங்க, நாமளா இருந்தா விரட்டி அடிச்சிருப்போம், போயிடு இங்க இருந்து மரியாதையா. ஆமென். வீட்டு வாசல மிதிக்காத. ஆனா ஆண்டவர் சொல்றா சிநேகிதனே. ஆமென். தன்னை காட்டி கொடுப்பான் என்று ஆண்டவருக்கு தெரியும். ஆனால் அவன் மனம் திரும்ப வேண்டும் கர்த்தர் வாய்ப்பு கொடுத்தார். தன் பந்தியில கை வைக்கும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த தாளந்தில கையிடுன்னு காட்டி கொடுப்பான். அப்ப கர்த்தர் எச்சரிக்கிறார். தீர்க்கதரிசனம் நிறைவேறின உண்மைதான். அவன் மனம் திரும்ப வேண்டும் என்பதை எச்சரிச்சுட்டே இருக்கிறார் ஆண்டவர். தீர்க்கதரிசனத்தை மாற்ற முடியாது, அவன் தான் காட்டி கொடுக்கணும். ஆனா நிறைவேறும். நம்ம யோசிக்கலாம், ஏன் ஒருத்தனை படைக்கணும், ஏன் அவனை சீசனா கொண்டு வரணும், ஏன் அவனை காட்டி கொடுக்க வைக்கணும்? இதெல்லாம் நம்ம யோசிக்க தேவையில்லை.
நம்ம பாழா போன மண்டை இதெல்லாம் யோசிக்கும் வேண்டாம், அது தேவ சித்தம், அதை யோசிக்க வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. ஆமென். நீ அந்த இடத்துல இல்லாம போனியா, அதுக்கு சந்தோஷப்படு. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அல்லேலூயா. இப்ப பாருங்க, காட்டி கொடுத்தவனை எப்படி கூப்பிட்டாரு? சிநேகிதனே என்று கூப்பிட்டார். ஆமென். அவனை மனம் திரும்ப 2-3 தடவை கர்த்தர் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருந்தார். பந்தியில கை வைக்கும் போது வாய்ப்பு கொடுக்கிறார், தன்னை முத்தமிடும் போது வாய்ப்பு கொடுக்கிறார். ஆமென். ஆனாலும் அந்த இருதயம் என்ன பண்ணல? உணர்த்தப்படலை. ஆமென். ஆண்டவர் அவனை திருந்த வேணும். ஏன்னா பேதுருவை மனம் திரும்ப கர்த்தர் வைத்தார். அவன் அதை ஏத்துக்கிட்டான், உடனே மனம் திரும்பணும். யூதாஸ் மனம் திரும்ப இருந்தா பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உண்டாக்கி இருப்பார். ஆமென். நம்ம எச்சரிப்பதும் நம்மை கண்டிப்பதும் குற்றப்படுத்த அல்ல, மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிட்ட வரும். அவன் என்ன சொல்லிட்டாங்களே, என்ன பண்ணிட்டாங்களேன்னா, நீ அந்த அது என்ன சொல்லுவாங்க தெரியுமா? தாழ்வு மனப்பான்மைக்குள்ள போயிடக்கூடாது. ஆண்டவர் கண்டிக்கிற நோக்கமும் எச்சரிப்பும் நான் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகத்தானே தவிர நான் அழிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல. ஆமென். சிநேகிதனே என்று ஆண்டவர் யூதாசை கூப்பிட்ட நோக்கம் என்ன? அவனும் மனம் திரும்ப வேண்டும். ஆமென். ஒண்ணு நம்ம தூரத்துல இருந்து பார்த்திருந்தா அவன் வரான், இப்பயே எஸ்ஐட வீட்டை பூட்டிட்டு ஓடி போயிடு அப்படின்னு இருப்போம். இல்ல அவனை உள்ளே விடாது, அங்கேயே லாக் பண்ணு, அவன் கிட்ட கொண்டு வராது அப்படின்னு சொல்லி இருப்போம். ஆனா இயேசு வர வரைக்கும் காத்திருந்தார். கிட்ட வந்து முத்தம் செய்யும் போது ஏத்துக்கிட்டார். சிநேகிதனே எப்படி என்ன காட்டி கொடுப்ப? ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப இயேசு நம்ம கற்றுக் கொடுக்கிற பாடங்களை நாம் சரியாய் பெற்றுக்கொண்டுமே ஆனால் நாம் மந்த நோக்கத்தை அறிந்து கொள்ளலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, எல்லாவற்றிலும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியங்களை ஏற்படுத்துற நோக்கம் என்ன? நாம் மனம் திரும்ப வேண்டும், நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்ம அதை திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டே இருங்க. பாருங்களேன், நமக்கு எதிராக நிக்கிறவன் ஆட்டோமேட்டிக்கா மனம் திரும்பிடுவான். அல்லேலூயா. அதுதான் கற்றுக்கொண்ட பாடம். நம்மளை எதிர்க்கிறவங்களை நாம எதிர்த்தோம்னா மனம் திரும்ப மாட்டான். எதிர்க்கவங்க மத்தியில் அமைதியா போனதான் மனம் திரும்புவான். இயேசு இதுதான் கற்றுக் கொடுத்த பாடம். அதனாலதான் எல்லாத்துக்கும் அமைதியா இருக்கிறோம். எல்லாத்தையும் வாங்கிட்டு பொறுமையா இருக்க நோக்கம் என்ன? நீ மனம் திரும்பணும். உங்களை விட எனக்கு கோபம் வரும், நான் கோபம் வந்தா என்ன அடிச்சு வச்சிருவேன். இவ்வளவு பெரிய கோபத்தை ஆண்டவர் அடக்கி வச்சு ஒன்னெல்லாம் ஆக்கி வச்சிருக்கிறாருன்னா, என் கோபத்தை எங்கேயும் காட்ட முடியாதுல்ல. வீட்டில் அப்படித்தானே இருக்கும். வீட்டில் கோபத்தாட்ட என்ன காட்டுவாங்க? கண்ணாடிகள் காட்டுவாங்க, மிக்சியில் காட்டுவாங்க, டிவியில் காட்டுவாங்க, எங்கெங்கே காட்டுவாங்க. எல்லாம் உடையும், பணம் வேஸ்டா போயிடுமே. உண்மைதானே? அதை வாங்க கஷ்டப்பட்டா உனக்கு அருமை தெரியும். தூக்கி உடைக்கிற உனக்கு, நீ கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி ஓடி வெயிலில் நின்று கஷ்டப்பட்டு உடைச்சிருந்தீங்கன்னா அந்த அருமை உனக்கு புரிஞ்சிருக்கும். உங்க அம்மா வாங்கி கொடுத்தா உனக்கு தெரியுமா? உங்க அப்பா வாங்கி கொடுத்தா உனக்கு தெரியுமா? ஒரு மண்ணாங்கட்டையும் தெரியாது. நீ ஓடி கஷ்டப்பட்டு மாசம் 5000 ரூபாய் வெயிலில் நின்று வாங்கும் போது அதோட அருமை உனக்கு புரியும். எந்த வேலைக்காக இருந்தாலும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பேன், எந்த வேலை கிடைச்சாலும் போயிடுவேன். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய சத்துருக்களை சிநேகிக்க நாம் கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென். சகோதரர் என்ன பண்ணாராம், அவர் வீட்டு எதிர்க்க எப்பயுமே அவங்க நிந்திச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். இவரும் என்ன பண்ணுவாராம், வெளியே வந்து ஏதோ வாயில பேசிக்கிட்டே போயிட்டே இருப்பாராம். அந்த அம்மா பார்த்து ரொம்ப காண்டாயிடுச்சு. என்ன எப்போ பார்த்தாலும் இது பேசிக்கிட்டே இருக்கிறான், அவன் என்ன சொல்ற அவனுக்கே திரும்பிட்டான் அப்படின்ட்டாங்களாம். அவன் ஆசீர்வாதமா மாறிடான். ஏன்னா அவன் பண்ண நோக்கம் என்ன? அவங்களை ஆசீர்வாதம் ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறான். நல்லா இருக்கட்டும் இவங்க, இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க நல்லா இருக்கட்டும், இவங்க நல்லா இருக்கட்டும். ஆமென். எங்க வீட்டு எதிர்க்க அதான் பெரிய கூத்து. நான் எதையும் தலைவிதி நினைச்சு நான் புலம்பி நின்றா அந்த அம்மா கோவம் வந்து என்னதான் சொல்றாங்க, என்னதான் சொல்றான், நீ என்னதான் சொல்ற டேய் அப்படி இப்படின்னு கேவலப்படுத்தி பேசும். என் பிள்ளைங்க வந்தாலே சனியனே பிசாசே பீடியா அப்படின்னு. சரி விடுங்க, நம்ம அந்த அம்மா கோவம் வருது, நம்ம கோவப்பட முடியும்? நம்ம கோவப்பட்டா எல்லாம் பார்க்குமே ஃப்ளோர் எல்லாம். ஆமென். அந்த வீட்டில் இருக்கிற கோவப்பட சொல்ல மாட்டாங்க, பாஸ்ட் பாருங்க எப்படி பேசுறாரு. ஆமென். அப்படிதான் பேசும். அல்லேலூயா. இப்போ பாருங்க தேவ பிள்ளைகளே, நம்முடைய சத்துருவை சிநேகிக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அப்பொழுது நாம் அழைக்கப்பட்ட அழைப்பை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காட்டுவார். அல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவது. இரண்டாவது, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள்.
நம்மை தவறா பேசலாம், நம்ம கேவலமா பேசலாம், நம்ம ஒரு பொருட்டா இல்லாமே பேசலாம். ஆமென். என்ன வெளியே இருக்கலாம் பேசுவாங்க, விசுவாசம் பேசும். ஆனா நாங்க என்ன பண்றோம்? நல்லா இருந்தா நீங்க போதும். ஆமென். அல்லேலூயா. அதாவது தூரமா இருந்து பேசுறவனை பார்த்து கொஞ்சம் லிஃப்ட் ஆகி போயிடலாம். முகம் வார வாரம் நான் பார்க்கறேன் இல்லையா, என்னென்ன சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா அவங்க கிட்ட சிரிச்சு பேசணும்ன்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். நீ நல்லா இருக்க மாட்டேன்னு சொல்லுவானா, பரவாயில்ல. நான் நல்லா இருக்க மாட்டேன்னா பரவாயில்ல, சந்தோஷம். ஆமென். ஏன்னா என் ஆசீர்வாதம் அங்கிருந்து வரல. ஆமென். என்னை ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர். அவர் தான் என்னை சபிக்கணும். வேற யார் காரணம் இல்லாம நீ ஏதாவது கோல்மால்தனம் பண்ணியிருந்தேன்னா பழிக்கும். பிள்ளையும் கிளிடுவான், தொட்டிலையும் ஆட்டுருவான். ஆனா ஒன்னே பண்ணாத மாதிரி மூஞ்சி வச்சு நிற்பான். நான் என்ன பண்ணல? ஒண்ணுமே பண்ணல. எல்லாத்தையும் பண்ணிடுவேன், என்ன பண்ண மாட்டேன்? ஒன்றும் பண்ண மாட்டேன். நீ அது உன் பிரச்சனை. ஆனா காரணமே இல்லாம உன் மேல விட்டு சாபம் பலிக்காது. ஆமென். காரணமே இல்லாம உன் மேல விட்டு சாபம் பலிக்காது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆசீர்வதிச்சுக்கிட்டே போற நோக்கம் என்ன? சபிக்கிறவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களை சபிக்கிறவங்கள திட்டுறாங்களா, கேவலமா பேசுறாங்களா, உங்களை ஏதாவது பண்றாங்களா, ஆசீர்வாதமா இருங்க. கோபம் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஆசீர்வாதமா இருங்க. சிரிப்பிலே அடங்கிடுவான். அந்த அபிஷேகம் உங்ககிட்ட இருக்குதா? பாஸ்டர் மோகன் சொல்லுவாரு, எந்த டைம்லயும் சிரிச்சுக்கிட்டே இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபிக்கிற மத்தியில நீங்க சிரிச்சீங்கன்னா அவன் காண்டாயிடுவான். காண்டேத்திரம் எல்லாம் சிரிக்கக்கூடாது. நம்மளால வேணட்டே பண்ணோம். அது நீ மாட்டின் மொழி, எனக்கு கவலை இல்லை. ஒன்னு காண்டேத்தனே சிரிக்க தெரியுமா அப்படின்னும் இதெல்லாம் காண்டேத்திரமே சிரிப்பு. நீங்க காண்டேத்தனா உங்களுக்கு காண்டேத்த ஆள் இருக்காதா? ஏசு நீங்க எப்படியோ அப்படி வெளிப்படுவார். ஆமென். நீங்க எப்படி ஆண்டவர் அப்படி வெளிப்படுவார். ஆனா அவர் ரொம்ப அன்பா இருக்கிறதுனால சபிக்கிறவங்களை என்ன பண்ண சொல்லி இருக்கிறார்? ஆசீர்வதிக்க சொல்லி இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் வாசிங்களா, நீதிமொழிகள் 20:22. தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை ரட்சிப்பார். ஏதாவது பண்ணின, ஏதாவது அடிச்சிடணும், கள்ளத்துக்கு மண்டியை வச்சிடணும், ஏதாவது கீச்சிடணும், ஒரு ஆணையை நீ புடுங்க தேவையில்லை. என்ன பண்ணாத? தீமைக்கு சரி கட்டுவேன் நீ சொல்லாத. நீ இயேசு கிடையாது. ஆமென். நீ அதை செஞ்சினா நீ இயேசுவின் பிள்ளை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தீமைக்கு சரி கட்டுவேன் என்ன பண்ணாத, சொல்லாத. 24:29. அல்லேலூயா. நீ என்ன பண்ணாத, சொல்ல கூட கூடாது. நீ எப்போ வாயை திறந்து சொல்லிட்டியோ அப்பவே நீ ஆசீர்வதிக்கப்பட மாட்ட. நான் அவன் பண்ணதுக்கு என்ன பண்ணுவேன்? பண்ணியே தீருவேன். அவன் அடிச்சால நான் அடிச்சே தீருவேன், உதைச்சால உதைச்சே தீருவேன், அவ என்ன கேவலப்படுத்தியே தீருவேன். நீ ஆயக்காரனும் பரிசெயனுமா இருக்கிறே தவிர என்ன இல்லை, ஆண்டவர் பிள்ளை நீ கிடையாது. ஆமென். இதை சொல்ல கர்த்தர் நமக்கு அனுமதி தரல. ஆமென். கர்த்தர் வேதம் சொல்ல, துன்பப்படுத்துறவங்களே ஆசீர்வதிங்க ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவளை சபிக்காதிருங்கள்னு வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. எனக்கே அப்படி செஞ்சுட்டாங்களே, வேற யாருக்கு செய்யணும்? அவங்களுக்கு என்ன நோக்கம்னா, அவங்களுக்கு செஞ்சுட்டா பரவாயில்ல, யாருக்கு பண்ணிட்டாங்க? எனக்கு பண்ணிட்டாங்க. அவன் என்ன பத்தியா உருப்படாத எண்ணம். அவங்களுக்காவது பண்ணிருக்கலாம், எனக்கு போய் பண்ணிட்டானே, அவனாவது அப்படிப்பட்டவன். யார் உன்னையா நியாயம் தீர்க்க சொன்னது? உன்னையா நியாயம் தீர்க்க சொன்னது? அவன் எப்படிப்பட்டவங்களுக்கு தெரியுமா? நம்மளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போய் நம்மளே ஒரு கதை வசனம் திரைக்க டைரக்ஷன் எல்லாம், அந்த எல்லாத்தையும் இவங்களே கதை டைரக்ஷன் வசனம் ஸ்கிரிப்ட் மொத்தமா போட்டு பேரை எழுதிட்டு இல்ல அவங்கதான். அப்படி அல்ல. நீ சொல்லாதன்னு ஆண்டவர் சொல்லியிருக்க. நீ வாயை தந்து சொல்லாத. நான் பண்ணிடுவேன், நான் செஞ்சிடுவேன், நான் அடிச்சிடுவேன், நான் கிழிச்சிடுவேன், நான் பண்ணிடுவேன், அது உன்னை ரிப்பீட். ஏன்னா நீ ஆயக்காரன் பரிசெயன் இல்லை, நீ ஆண்டவர் பிள்ளை. ஆமென். யாரு?
ஆண்டவர் பிள்ளை. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க, யோபுவை பலப்படுத்தும்படி, சுகப்படுத்தும்படி, அவனுக்கு ஆறுதல் சொல்லும்படி ஆண்டவர் ஆள் அனுப்புனார். ஆமென். நல்லா தான் ஆரம்பிச்சான். போக 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 நீ ஒழுங்கானவனா, நீ சரியானவனா, நீ நல்லவனா, அவனே இருக்கிற 1008 வழியில போய் உட்காந்து ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து இருக்கிறான். அவனை போய் வெந்த புல்ல வேணா பாய்ச்சின மாதிரி நீ பாவம் பண்ணாம இருப்பியா? ஆமென். இல்ல நீ பண்ணிருப்ப, யோசிச்சுப்ப, நீ பண்ணிருப்ப, யோசிச்சுப்ப. அவன் பிள்ளைய பண்ணிருப்பானேன்னு சொல்லிட்டு மத அதிகாரத்துல பலி செலுத்த போயிட்டான். அப்படி ஒருவேளை பிள்ளைகள் பண்ணிருப்பார்களோ, இன்னைக்கு பண்ணாலும் என் பிள்ளை நல்ல பிள்ளைன்னு பேச உலகம் தான் இது, இல்லையா? ஆனா அவன் சொல்றான், ஒருவேளை என் பிள்ளைங்க பாவம் பண்ணியிருந்தா. ஆமென். இல்லங்க. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்ல. ஆமென். அவன் பாருங்க, அவ்வளவு பேச்சு பேசினவனுக்காக ஜெபம் பண்ண போய் உட்காந்துட்டான். அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அவன் அப்படிதான் ஜெபம் பண்ணியிருப்பான். அதனாலதான் கர்த்தர் இவனை ஆசீர்வதிச்சார். அவன் முன்னிலைமை பாருங்க, பின்னிலைமையை இரட்டத்தனையாய் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். உங்கள் சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள் வசனம் சொல்லுது. ஆமென். நீ பேசுறதுனாலே, நினைக்கிறதுனாலே, வேதனைப்படுறதுனால ஒன்றும் நடக்க போறது கிடையாது. ஆமென். உங்களை சபிக்கிறாங்கன்னு தெரியுதா, உங்களை கேவலமா பேசுறாங்கன்னு தெரியுதா, உங்களை ஒரு மாதிரி இரிட்டேட் பண்றாங்கன்னு தெரியுதா, அவங்கள ஆசீர்வாதமா வைங்க ஆண்டவரே. ஆமென். நிச்சயமா கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிப்பார், உன்னையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். அவனுக்கு முதல் வருதோ உனக்கு முதல்ல வந்துடும். ஆமென். அல்லேலூயா. அப்ப இயேசு எங்க நம்மளுக்கு ட்விஸ்ட் வச்சிருக்காருன்னா இங்கதான் வச்சிருக்கிறார். உபவாசம் போட்டு, ஜெபம் பண்ணி, பாடுபட்டு, கண்ணீர் வடிச்சு எல்லாத்தையும் வந்து நிக்கிறது ஒரு பக்கம் இருக்குது. ஆனா உன் சத்துருவை சிநேகிக்கிறியா? சக விசுவாசியை உன்னால சிநேகிக்க முடியல, நீ சத்துருவை சிநேகிக்கிறனா நம்பணுமா? வெளியே ஏன் போறீங்க? இங்க இருக்க 200 பேருக்குள்ளேயே வாங்கலேன். ஒருத்தரை சிநேகித்து, ஒருத்தர் அன்பு செலுத்தி, ஒருத்தருக்கு ஒருத்தர் தயவா இருந்து, ஒருத்தருக்கு ஒருத்தர் எதையும் பண்ண முடியல உன்னால. நீ தேவ பிள்ளையா? நீங்க தான் என்ன பண்ணிக்கணும், நீங்களே உறுதிப்படுத்திக்கங்க. ஆமென். நினைச்சு பாருங்க. வெளியே போக வேண்டாம். வெளியே இத்தனை பேர் இருக்கிறாங்க, சரி வெளியே விட்டுருங்க. 200 பேருக்குள்ள வாங்க, இல்லையா? 100 குடும்பம் இருக்குது, 100 குடும்பத்துக்குள்ள வாங்க. அல்லேலூயா. இதுக்குள்ள கண்டிப்பா உங்களை எதிர்க்கிறவங்க இருப்பாங்க, உங்களை புறம் பேசுறவங்க இருப்பாங்க, உங்களை தப்பா பேசுறவங்க இருப்பாங்க. அவங்கள உங்களால சிநேகிக்க முடியுதா? மூஞ்ச திருப்பின்னு போறல. அப்ப நீ இயேசு பிள்ளையா, இல்ல நீ ஆயக்காரனா, இல்ல பரிசேயனா? நினைச்சு பாருங்க. அதெல்லாம் இயேசு கூட ஒரு சில பேர் இல்லை, நீங்க இப்படியே பேச நானும் சபைக்கு வரமாட்டேன் பாச, வராத. நீ ஆயக்காரனா பரிசேயனா இருந்தா கர்த்தரை ஏத்துக்கொள்ள மாட்டாரு. நீ இயேசுவின் பிள்ளையா மாறணுமே. ஆமென். அவர் தெளிவா சொல்றாரு, இப்படி செய்யறவனா இருந்தா நீ ஆயக்காரனா இருக்கிற, இப்படி பண்றவனா தான் நீ பரிசேயனா இருக்கிற, இதை மாற்றிக்கொள்ற நீ வந்தா தேவ பிள்ளைன்னு வசனம் தெளிவாய் சொல்லுது. ஆமென். அதான் சொன்னேன் ஆரம்பத்துல, கொஞ்சம் நெடுல அந்த எப்படி ஆண்டவரே இது பாசிபிலிட்டியா? பாசிபிலிட்டினால தான் ஆண்டவர் இங்க வசனத்துல எழுதி இருக்கிறார். பாசிபிலிட்டி கண்டிப்பா எழுதி இருக்க மாட்டார். ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப பாருங்க, நம்மை பகைக்கிறாங்க, நமக்கு எதிராக நிக்கிறாங்க, அப்படிப்பட்ட நல்லா தெரியுது. அப்படிப்பட்டவர்களுக்காய் சிநேகிக்கிற அன்புதான் இயேசுவின் அன்பு. அவர்கள் தான் இயேசுவின் பிள்ளைகள். நீங்கள் இயேசுவின் பிள்ளையா இல்ல என்பதை இதுல சோதிச்சு பாருங்க. ரெகுலர் அட்டெண்டன்ஸ், ரெகுலர் ஃபாஸ்டிங், ரெகுலர் டைத். ஆமென். இதை சோதிக்கிறதை காட்டில இதுல சோதிங்க. நான் என் சத்துருவை, ஆமென், பக்கத்து வீட்டுல உங்களை ஒருத்தர் எதுக்கிட்டே இருப்பாங்க, ஆமென், அவங்கள விட்டுருவேன், இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணுவேன். உனக்கு ஒரு கில்லுகிற கூட ஆண்டவர் கொடுக்க மாட்டார். உன் ஆத்ம பாரத்துல மண்ணள்ளி போட. பக்கத்துக்கு நல்லா இருந்து நான் திட்டினவனுக்காக ஜெபம் பண்ணி இருக்கிறியா? இந்தியாவுக்கு போயிட்டு அதுக்குள்ளேயும் இதான் அநேகர் ஆத்மா பாரம், இப்படிதான் அநேகர் ஆத்மா பாரம் இருக்குது. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் ஆத்மா பாரம். ஏன்னா உன்னை சிநேகிக்கிறவனும் எதிர்க்கிறவனும் போராடவனும் பக்கத்துல தான் இருக்கிறான். அவனுக்கு மாற்றம் உண்டாகும்படியா உன் ஜெபம் வருதா? இந்தியாவுக்கு போயிரு, ஆப்கானிஸ்தான் போயிரு, அமெரிக்கா போயிரு, ஈரான் போயிரு, யுத்த காலத்துக்கு போய் நின்னுற. ஆமென். பக்கத்துல இருக்கிற யுத்தத்தை மாத்து. முதல்ல அங்க இருக்கிறவனை சிநேகிக்க ஆரம்பி, அங்க இருக்கிறவனை ஆசீர்வதிக்க ஆரம்பி. அல்லேலூயா. அப்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். மீதி அடுத்த வாரம் பார்ப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கண்களை மூடி